இந்த தமிழ் தேசியம் என்பது ஏன் பேசு பொருளாக எடுக்கப்படுகின்றது என்றால், இந்த பாராளுமன்றத்தை ஒத்த வாக்களிப்பு தான் மாகாண சபை தேர்தலுக்குமான வாக்களிப்பாக இருக்கப் போகின்றது. அவ்வாறான வாக்களிப்பில் இந்த தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள கட்சிக்கு செல்லுமோ என்கின்ற பயம், ஐயன் திரிபுர அவர்களிடையே இருக்கின்றது. இதற்கான காரணம், தாங்கள் தனித்து போட்டியிடும் பொழுது தமிழ் தேசியத்திற்கான வாக்கு என்று தாங்கள் கேட்கின்ற வாக்குகள் சிதறடிக்க போகின்ற பொழுது அனுர திஸ்ஸர குமாரநாயக்காவின் கட்சி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு பயம் இப்பொழுது அங்கே பெரிதாக இடம்பெற்றிருக்கின்றது. அனுர திஸ்ஸர குமாரநாயக்கா கூட நீங்கள் அவருடைய ஐக்கிய நாடுகள் அவை உரையில் பார்த்தீர்களானால் இனப்பிரச்சனையை பற்றி அலட்டிக் கொள்ளவே இல்லை. அவ்வாறான ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது இவர்களுடைய பயம் என்பது தங்களுக்கான இருப்பு இல்லாமல் போய்விடும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டதைத்தான் இது காட்டுகின்றது. தமிழ் தேசியம் என்பது தொலைந்து விடும் என்கின்ற பயம் இப்பொழுது அவர்களுக்கு மிகவும் பகிரங்கமாக ஏற்பட்டுவிட்டது. அதனை அங்கே உள்ள இந்த அனுர திஸ்ஸர குமாரநாயக்காவுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கன கச்சிதமாக செய்து வருகின்றார்கள். அனுர திஸ்ஸர குமாரநாயக்கா வந்து ஏறக்குறைய 1 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த மாதம் 1 ஆண்டு நிறைவை கொண்டாட போகின்றார். அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையாவது நிறைவேற்றப்பட்டனவா என்றால் இல்லை. அதற்கான சமிஞ்சைகளும் ஆதரவுகளும் மற்றும் அனுகூலங்களும் ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தங்களை ஒரு பெரிய சக்தியாக தயார்படுத்திய பின்புதான் இந்த மாகாண சபை தேர்தலை அங்கே நடத்துவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். இது சமூக அரசியல் பரப்பில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கான நேரம். ஆக மாகாண சபை தேர்தலை நடத்த கோரி தமிழ் அரசியல் கட்சிகள் தரப்பில் இருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனையொட்டி இன்றைய தினம் ஒரு கூட்டமுமே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பெருமளவான தமிழ் தேசிய கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் இந்த மாகாண சபை தேர்தல், அதுவும் சிறுபான்மை குழுக்களுக்கு மிக அவசியமானது, அதை ஏன் இந்த அரசாங்கம் பிற்போடுகிறது, இதற்கான காரணங்கள் குறித்தெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் தர்மாவை இணைத்துக் கொண்டு பேச போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. இந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய இந்த கூட்டத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது தர்மா? நிச்சயமா இது படிப்படியாக ஒரு கருத்தாடல், கலந்துரையாடல்கள் போன்ற வடிவம் எடுத்து தற்பொழுது அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றார்கள். இதற்கான காரணம், இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முதல்வராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்களின் வருகை, பின்னர் அதன் பின்னரான அவரது ஆலோசனை போன்றவற்றை பெற்று எவ்வாறு அப்போதைய நிலையில் தான் ஒரு கொடி இருந்தது வடக்கு கிழக்கு, அதன் பின்னர் ஒரு கொடி இல்லை மற்றும் அந்த ஆளுமைக்கு உரிய இடங்களாக இந்த மாகாண சபைகள் இல்லை போன்ற விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட்டு இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பெயரில் அதன் ஊடக பேச்சாளராக இருப்பவர் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவின் தலைவரான அடைக்கலநாதன் மற்றும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரான சித்தார்த்தன் மற்றும் அந்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவரான வேந்தன் மற்றும் அந்த டக்ளஸ் தேவானந்த அவர்களிடமிருந்து பிரிந்த சமத்துவ கட்சியின் தலைவரான சந்திரகுமார் அவர்களோடு இணைந்து வரதராஜ பெருமாளும் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த கலந்து கொள்கைக்கு அவர்கள் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த பொழுதும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனவே இது அதாவது ஒன்றாக இணைந்து போட்டியிட வேண்டும், தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கூதாவில் தான் இந்த முன்னெடுப்பு அவர்களால் எடுக்கப்படுகின்றது. ஆனால் முதன்மையாக மக்கள் வாக்கை பெற்ற கட்சிகள் தவிர்க்கப்பட்டு இவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்பட்டது கடந்த காலங்களில் எவ்வாறான விளைவுகளை கொண்டு வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் விடயத்திலும் இவ்வாறான ஒரு செயற்பாடுதான் அடையாளம் காணப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பாக. அதே போன்று இந்த தமிழ் தேசிய கூட்டணி
கூட்டணி என்கின்ற பெயரில், இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில்லை, தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற புதிய பெயரில் பரிணமித்துள்ளவர்கள் தேர்தலின் பொழுது கூட வெற்றியை பெறவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த தமிழ் தேசியம் என்பது ஏன் பேசு பொருளாக எடுக்கப்படுகின்றது என்றால், இந்த பாராளுமன்றத்தை ஒத்த வாக்களிப்பு தான் மாகாண சபை தேர்தலுக்குமான வாக்களிப்பாக இருக்க போகின்றது. அவ்வாறான வாக்களிப்பில் இந்த தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள கட்சிக்கு செல்லுமோ என்கின்ற பயம், ஐயன் திரிபுர அவர்களிடையே இருக்கின்றது. இதற்கான காரணம், தாங்கள் தனித்து போட்டியிடும் பொழுது தமிழ் தேசியத்திற்கான வாக்கு என்று தாங்கள் கேட்கின்ற வாக்குகள் சிதறடிக்க போகின்ற பொழுது அந்த பெரும்பான்மையை இந்த அதாவது தேசிய மக்கள் முன்னணி அல்லது NPF எனப்படுகின்ற இந்த அனுர திசர குமாரநாயக்காவின் கட்சி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு பயம் இப்பொழுது அங்கே பெரிதாக இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த தேர்தலின் பொழுது, வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பொழுதே இலகுவாக 3 ஆசனங்களை தட்டி சென்றார்கள். தற்பொழுது தமிழரசு கட்சிக்கும் மற்றும் தமிழ் காங்கிரசுக்கும் ஒவ்வொரு ஆசனமும், அதே போல ஒரு சுயேட்சையாக அர்ச்சுனா என்பவருக்கு ஒரு ஆசனமாகத்தான் கிடைக்கப்பெற்றிருந்தது. இதே போன்றதொரு நிலைமை அங்கே வடக்கு மாகாண சபை என்கின்ற பொழுது தனியே, அது யாழ் கிளிநொச்சி மாவட்டம் என்று இல்லாமல் யாழ் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வன்னி மாவட்டங்கள், வன்னியின் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா சகல மாவட்டங்களும் இணைந்து வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் மக்கள் தேசிய முன்னணிக்கு பெரும்பாலாக சென்று விடும் என்கின்ற பயம் காரணமாக தாங்களும் ஒருமித்து ஒரு போட்டிக்கு இறங்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பயம். இந்த பயத்திற்கான காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு விளைவு என்பது. எனவேதான் இவர்களது அழைப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே அந்த முரண்பாடான நிலைமை என்னவென்று சொன்னால், முதன்மையான வாக்கு பெற்ற கட்சி ஒரு விடயத்தை முன்னெடுப்பதை விடுத்து இந்த சிறு கட்சிகள் தாங்களாக முன்னெடுத்து அந்த முதன்மையான கட்சியை உள்ளே வர அழைப்பது என்பது ஒரு நகைப்புக்குரிய விடயம். அதற்குரிய ஆலோசனைகளை அவர்களுடன் நடத்தி, இதனை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துகின்றீர்களா, இதனை நீங்கள் தலைமையேற்று நடத்துகின்றீர்களா போன்ற விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட்டிருக்கலாம். அத்தோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது மேற்கொள்ளுகின்ற வரதராஜ பெருமாள் அவர்களை மீள கொண்டு வருகின்ற அல்லது அவரது ஆலோசனையை பெறுகின்ற இந்த நடவடிக்கைகள் சில வேளைகளில் இந்த பெரிய கட்சிகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலைமை அவர்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால், நகரசபை தேர்தல்களில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் ஒப்பந்தங்கள் இட்ட பொழுதே அது குறித்த சஞ்சங்கள் அல்லது சில சஞ்சலங்கள் எழுந்திருந்தன. எனவே அவர்கள் அவதானித்து தான் செயற்படுவார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்பது தொலைந்துவிடும் என்கின்ற பயம் இப்பொழுது அவர்களுக்கு மிகவும் பகிரங்கமாக ஏற்பட்டுவிட்டது. அதனை அங்கே உள்ள இந்த அனுர திசாநாயக்க குமாரநாயக்காவுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கன கச்சிதமாக செய்து வருகின்றார்கள். அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு முன்னே செல்வது, குறிப்பாக திலீபனின் நினைவஞ்சலிக்கு கூட அமைச்சராக இருந்து கொண்டு கூட சந்திரசேகரன் போன்றோர் சென்றது போன்ற நிகழ்வுகளின் மூலம் தாங்களும் ஒரு ஒருமித்த கருத்துள்ளவர்களே, இவ்வாறான போலி விடயங்களுக்கு அகப்பட்டு நீங்கள் சிதற வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தியலை அவர்கள் விதைப்பதற்காக அல்லது இன பிரச்சனை ஒன்று இல்லை என்பதை கூறுவதற்காக, குறிப்பாக அனுர திசர குமாரநாயக்கா கூட நீங்கள் அவருடைய ஐக்கிய நாடுகள் அவை உரையில் பார்த்தீர்களானால் இனப்பிரச்சனையை பற்றி அலட்டிக் கொள்ளவே இல்லை. அவ்வாறான ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது இவர்களுடைய பயம் என்பது தங்களுக்கான இருப்பு இல்லாமல் போய்விடும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டதைத்தான் இது காட்டுகின்றது. நிச்சயமாக. ஆனால் இதை தமிழரசு கட்சி புறக்கணிக்க என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் அவர்கள் இதில் பங்கு கொள்ளாததுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது அவர்கள் கயிற்றின் மேல் நடப்பது போன்ற ஒரு நிலைமை. அவர்களை உள்ளே அழைத்து அங்கே அதே மேடையில் வரதராஜ பெருமாளையும் வைத்திருக்கின்ற பொழுது அது கஜேந்திர குமார் பொன்னம்பலத்திற்கு ஒரு சாட்டியை கையில் கொடுத்தது போன்று அமைந்துவிடும். அவர் தமிழ் தேசியத்தை கூவி இவர்களை தாக்குவதற்காக இங்கே இந்த வாக்கு பிளவு என்பது, அதாவது குறிப்பாக நாங்கள் சில அரசியல்வாதிகளை அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து மதிக்காவிட்டாலும் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் பல உண்மைகள்
கட்சிகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பாக சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பல பதிவுகள் என்பன ஏற்புடையவையாக இல்லாவிட்டாலும் குறிப்பிடுகின்ற ஒரு கருத்து, இன்று இவர்களையெல்லாம் அந்த பணிகளை செய்ய வைப்பது தான் என்கின்ற பெருமையை அவர் எடுக்கின்றார். ஏனென்றால் தான் மாவட்ட சபை கூட்டத்திற்கு சென்ற பிறகுதான் இவர்கள் எல்லாம் மாவட்ட சபை கூட்டங்களுக்கு வருகின்றார்கள். தான் நகர சபை கூட்டங்களில் சென்று கேள்வி எழுப்பிய பிறகுதான் இவர்களும் அங்கெல்லாம் ஓடி வருகின்றார்கள். மற்றும் இவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இருந்து சுகபோகமாக பதவிகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு இப்பொழுதுதான் நிலைமை புரிந்திருக்கின்றது. இந்த ஜேவிபியினுடன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் என்பது அவர்களை சிரமப்பட வைத்திருக்கின்றது, அல்லது அவர்களையும் வாய் திறக்க வைத்திருக்கின்றது. நாங்கள் இதனை சற்றே பின்னோக்கி பார்த்தோமானால் உண்மை போன்றது ஒரு தோற்றத்தை அது பெறுவதற்கான காரணம் அவர்கள் செய்யாமல் இருந்தது. அவர்கள் எந்த வேலையையும் செய்யாமல் அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பது போன்ற தன்மைகளை உடையவையாக இருக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் இவர்களுக்கு அந்த ஒரே ஒரு ஆசனத்தை தற்பொழுது யாழ் மாவட்டத்தில் வைத்துக் கொண்டு இணைய இடங்களில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழரசு கட்சி தான் 8 ஆசனங்களை வடக்கு கிழக்கில் பெற்று பெரும்பான்மை கட்சியாக இருந்தாலும் அதனுடைய நிலைமை என்பது ஒரு சங்கடமான நிலைமை. என்னவென்றால் அது பங்கு பெற்றுகின்ற நிகழ்வுகள் மத்திய கட்சிகளால் அவர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அரசியலே இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தை கொண்டதாக ஒரு கட்சியின் நோக்கம் என்பது இருப்பதெல்லாம் இவர்களிடையே உண்மையிலேயே தமிழ் மக்கள் குறித்த அக்கறை இருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. அதனை இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மற்றவர்களே எழுப்புகின்ற அளவிற்கு, அல்லது மற்றவர்களே அவர்களை குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது. அந்த நிலையில் அவர்கள் இவ்வாறான ஒரு கயிற்றின் மேல் நடப்பது போன்ற நிலைமையிலிருந்து தவிர்ப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை அவ்வாறு தவிர்த்திருக்க வேண்டும் என நம்புகின்றேன். அத்தோடு வரதராஜ பெருமாளின் பிரசன்னம் என்பது நிச்சயமாக பலராலும் உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்குமா என்பதை பார்க்க வேண்டும். என்றால் அவர் கலந்து கொள்கின்றார், கூட்டங்களில் கலந்து கொள்வதாகவும் மற்றும் அவருடைய இந்த பங்கு பெற்றுதல்கள் என்பன இருப்பதாகவும் இருந்த பொழுதும் அது சில வேளைகளில் இந்த பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கி மீது கை வைப்பதாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. தாங்கள் அவ்வாறான ஒரு கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒழுங்கு செய்கின்றார், அங்கே விசேட பிரதிநிதியாக இவர் வரதராஜ பெருமாள் கலந்து கொள்கின்றார். அவ்வாறான நிலையில் இவர்கள் கலந்து கொண்டால் இவர்களுடைய வாக்கு வங்கி சரிவுக்கும் ஏனைய ஒரு கட்சி இவர்களை தாக்குவதற்கும் அது ஆதாயமாக அமைந்துவிடும் என்கின்ற பயம் காரணமாக இருக்கும். நிச்சயமாக. ஆக இவைகளெல்லாம் நம்முடைய பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அனுர அரசு இந்த மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அவர்கள் அதனை நடத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அனுர திசாநாயக்க குமாரநாயக்கா ஏறக்குறைய 1 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த மாதம் 1 ஆண்டு நிறைவை கொண்டாட போகின்றார். அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையாவது நிறைவேற்றப்பட்டனவா என்றால் இல்லை. அதற்கான சமிஞ்சைகளும் ஆதரவுகளும் மற்றும் அனுகூலங்களும் ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தங்களை ஒரு பெரிய சக்தியாக தயார்படுத்திய பின்புதான் இந்த மாகாண சபை தேர்தலை அங்கே நடத்துவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மற்றும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் போன்றவற்றை எல்லாம் தேர்தலை ஒட்டித்தான் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு உள்ள பயம், தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் இவ்வாறான பல பெரிய வேலைகளை செய்துவிட்டால் தேர்தல் நேரத்தில் தாங்கள் செய்தவை மறக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டால் தாங்கள் இருக்கின்ற 3 ஆசனங்களை வைத்திருப்பதோ அல்லது மேலும் ஆசனங்களை கைப்பற்றுவதோ இயலாமல் போய்விடும் என்கின்ற பயம் இந்த சிங்கள அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய இன்று விலை போகின்ற பேசு பொருள் நாங்கள் வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் என்பது. அதனைத்தான் அவர்கள் மேற்குலகிற்கு விற்று வருகின்றார்கள். அந்த விற்பனைக்கான தகுதியாக இருப்பவர்கள் வடக்கு கிழக்கிலும் நிச்சயமாக அனுர அரசு எந்த விலையையும் கொடுக்கும். ஆனால் அவர்கள் வடக்கு கிழக்கிற்கு செய்கின்ற அபிவிருத்திகளோ அல்லது வேலை திட்டங்களோ இப்போ குறிப்பாக பார்த்தீர்களானால் அடுத்த வருடங்களில் 2ஆம் 3ஆம் வருடம் அல்லது 3ஆம் 4ஆம் வருடங்களில் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் ஒதுக்கும் நிதி என்பது பாரிய
பாரிய அளவில் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தக்க வைத்தல் தான் விலைபேசி பொருளாக நாளை இருக்கும். நாளைய ஒரு 4 ஆண்டுகள், இப்பொழுது 1 ஆண்டு இறக்குய கடக்க போகின்றோம். இந்த தேர்தல் கூட நான் நினைக்கின்றேன் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் நடந்திருக்க வேண்டும் என எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்த பொழுதிலும் அல்லது முன்னர் நடந்திருக்க வேண்டும், இது 2024ஆம் ஆண்டு இறுதியில் இருந்த பொழுதிலும் இந்த தேர்தல் மீண்டும் வருகின்ற பொழுது அதே அளவு வாக்குகளை பெற்று தங்களுடைய ஸ்திரத்தன்மையை வைத்திருப்பதற்காக அவர்கள் நிச்சயமாக மிகவும் திட்டமிட்ட வகையில் பணியாற்றுவார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு கூட அவர்களது வருகை தேர்தலை ஒட்டிய காலங்களில் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரம் தமிழ் தேசிய கட்சிகள் இவ்வளவு தூரம், அதுவும் மிக முக்கியமாக முன்னாள் வடமாகாண சபை முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்கள் இதற்கான அதிகமான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கிற போது கொஞ்சம் நகைப்பாக இருந்தது. 89% வாக்குகளை கைப்பற்றி ஒரு பலமான ஒரு மாகாண சபை அமைத்த போது கூட மக்களுக்கு வந்த உதவிகளை, மக்களுக்கு வந்த அபிவிருத்தி திட்டங்களை சரியாக நீங்கள் செயல்படுத்தாமல் போனீர்கள். பார்க்கலாம், உண்மையிலுமே இம்முறையும் அப்படியான மக்கள் வாக்குகளுக்காக இவ்வளவு அதனுடைய ஆழம் தெரிந்து பேசுகிற நீங்கள் அப்போது அதை திருப்பி அனுப்பி இருக்க கூடாது. எதுவுமே செய்யாத மாகாண சபையாக அதை முடித்திருக்க கூடாது. இப்பொழுதும் நீங்கள் அதற்காக பலமாக அதுக்காக குரல் கொடுக்கிறீர்கள். இது தனிமனித லாபத்துக்கு இம்முறையும் பயன்படுத்தப்படாமல், பாருக்கான பெர்மிட்டுகள் பெறுவதற்காக மாத்திரம் பயன்படுத்தப்படாமல் உண்மையாகவே மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல அர்ச்சனா ராமநாதனுடைய எந்த ஒரு செயலுமே ஏற்புடையது அல்ல. ஆனாலும் பொது வழியிலே அவர் பேசுகிற, பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிற இந்த மாதிரியான குற்றங்கள் நம்முடைய தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யாமல் போன விடயங்களை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டுகிறது. அந்த பயத்திலேயே இப்பொழுதெல்லாம் பலர் போய் நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் அவருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத, அப்ரோப்ரியேட் இல்லாத செயற்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் அதை பேசுகிறோம், பெரிதுபடுத்தி பேசுகிறோம் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்களினுடைய அந்த லேக், இவர்களிடம் இல்லாத தன்மை என்பது அங்கே அவருக்கு வாய்ப்பாக போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. மீண்டும் மற்றும் ஒரு பொருளத்திலே சந்திக்கலாம். நன்றி பிரியா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.